PPG 201 Fundamentals of Genetics. So last class lecture number 13 பார்த்தோம். ஸோ பேசிக் டெர்மினாலஜிஸ் பற்றியெல்லாம் பார்த்தோம். ஸோ இன்றைக்கி எதெல்லாம் பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா லெக்சர் நம்பர் 40 குரோமோசோமல் தியரி ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ், அலீலிக் இன்ட்ராக்ஷன். அலீலிக் இன்ட்ராக்ஷன் டாமினன்ஸ்னா என்ன, ரெசசிவ்னா என்ன அப்படின்றத பற்றிலாம் இன்றைக்கி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது குரோமோசோமல் தியரி ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ். ஸோ குரோமோசோமல் தியரி ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் யார் சொன்னாங்கன்னா சட்டன் அண்ட் பௌரி 1900 சொன்னாங்க. ஸோ இந்த தியரி சொன்ன டைம் பீரியடை எடுத்து பார்த்தோன்னா ஸோ அப்போ வந்து ஜீன்ஸ் தான் ஒவ்வொரு கேரக்டர் எக்ஸ்ப்ரெஷனுக்கு ரீசன், ஜீன்ஸ் வந்து குரோமோசோமில் இருக்குது அப்படின்ற விஷயங்கள்லாம் எல்லாத்துக்கும் தெரியாத காலகட்டம். ஸோ அப்போது இந்த ஜீன்ஸ் அப்போ இந்த தியரியை சொன்னாங்க சட்டன் அண்ட் பௌரி. ஸோ இந்த ஹைபோதீசிஸோட முக்கியமான விஷயம் என்னென்னா ஜீன்ஸ் ஆர் லொக்கேட்டட் இன் குரோமோசோம் அப்படின்னு சொன்னாங்க. யார் சொன்னால் சட்டன் அண்ட் பௌரி சொன்னார். ஸோ சொன்னாங்க இந்த தியரிக்கு பேர் தான் என்ன, குரோமோசோமல் தியரி ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ். ஸோ ஜீன்ஸ் குரோமோசோமில் தான் இருக்குது அப்படின்றத அவங்க ப்ரூவ் பண்ணுறதுக்கு சில எவிடன்ஸ் எல்லாம் கொடுத்தாங்க. அது தவிர சில தியரிஸ் ஒரு சில பாயிண்ட்ஸ் எல்லாம் அவங்க சொன்னாங்க. ஸோ ஃபஸ்ட்டு என்னென்ன சொன்னாங்கன்றதை ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஸோ நம்ம முதலையே பார்த்த மாதிரி ஒரு ஹோமோலோகஸ் குரோமோசோம் எடுத்துக்கிட்டோம்னா அதில் 2 குரோமோசோம் இருக்கும். அந்த 2 குரோமோசோமில் ஒரு பர்டிகுலர் கேரக்டர் எடுத்துக்கிட்டோம்னா, எக்ஸாம்பிள் நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி ஒரு ஐ கலர்னு எடுத்துக்கிட்டோம்னா அதுக்குரிய ஒரு அல்லீல் ஒரு ஹோமோலோகஸ் குரோமோசோம்லேயும் அதுக்குரிய இன்னொரு அல்லீல் இன்னொரு ஹோமோலோகஸ் குரோமோசோம்லேயும் இருக்கும். அதுதான் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. ஸோ ஈச் சொமேட்டிக் செல் கண்டைன்ஸ் 2 காப்பீஸ் ஆஃப் ஈச் ஜீன். 2 காப்பீஸ்ன்றது என்னது, அல்லீல். நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் ஒரு ஜீன்னா அது எத்தனை அல்லீல் இருக்கும், 2 அல்லீல் இருக்கும். ஸோ ஒரு அல்லீல் ஒரு ஹோமோலோகஸ் குரோமோசோம்லேயும் இன்னொரு அல்லீல் இன்னொரு ஹோமோலோகஸ் குரோமோசோம்லேயும் இருக்கும். அதான் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. ஸோ ஈச் சொமேட்டிக் செல் கண்டைன்ஸ் 2 காப்பீஸ் ஆஃப் ஈச் ஜீன். ஸோ சிமிலர்லி ஈச் சொமேட்டிக் செல்ஸ் ஹேஸ் 2 காப்பீஸ் ஆஃப் ஹோமோலோகஸ் ஆஃப் ஈச் குரோமோசோம். அதுவும் என்னென்னா ஒரு ஹோமோலோகஸ் குரோமோசோம்னா அதில் 2 குரோமோசோம் இருக்கும். அந்த 2 குரோமோசோமில் 2 காப்பி ஆஃப் ஈச் ஜீன் இருக்கும். அதாவது ஒரு அல்லீல் ஒரு ஹோமோலோகஸ் குரோமோசோமில் இருக்கும். இது ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. ரெண்டாவது பாயிண்ட் பார்த்திங்கன்னா அந்த இப்போ எக்ஸாம்பிள் கேபிட்டல் ஏ இந்த மாதிரி ஹெட்ரோசைகஸ் கண்டிஷனில் ஒரு ஜீன் இருக்குது. அந்த ஜீன் வந்து செக்ரிகேட் ஆகுது. கேமீட் ப்ரொடியூஸ் ஆகும்போது கேபிட்டல் ஏ தனியாகவும் ஸ்மால் ஏ தனியாகவும் வரும். அதாவது ஒரு கேமீட்டில் ஒரு அல்லீல் இருக்குது, இன்னொரு கேமீட்டில் இன்னொரு அல்லீல் இருக்குது. ஸோ 2 அல்லீல். ஸோ கேமீட் ப்ரொடியூஸ் ஆகும்போது ஒரு அல்லீலாக பிரியுது. ஸோ அதை தான் ரெண்டாவது பாயிண்ட். எ கேமீட் கண்டெய்ன்ஸ் ஒன்லி 1 காப்பி ஆஃப் ஜீன் ஆர் 1 அல்லீல் ஆஃப் ஜீன். ஸோ இது ரெண்டாவது பாயிண்ட்டு. ஸோ ரெண்டாவது பாயிண்ட் என்ன, ஒரு கேமீட்டில் வந்து எத்தனை அல்லீல் தான் இருக்கும், ஒரு அல்லீல் தான் இருக்கும். ஸோ இந்த ஒரு அல்லீல் 2 அல்லீல் ஒரு அல்லீலை பிரிகிற ப்ராசஸ்க்கு பேர் செக்ரிகேஷன். இந்த செக்ரிகேஷன் எப்போ நடக்கும்னு பார்த்தீங்கன்னா ஹோமோலோகஸ் குரோமோசோம் இருக்குது பார்த்தீங்களா, ஹோமோலோகஸ் குரோமோசோம் இருக்குது. இப்போ மியாசிஸ் ப்ராசஸை ஞாபகப்படுத்தி பாருங்கள். ஸோ மியாசிஸ் ப்ராசஸில் ஹோமோலோகஸ் குரோமோசோம் செப்பரேஷன் நடக்கும். எப்போ நடக்கும், நல்லா ஞாபகப்படுத்தி பாருங்கள். மியாசிஸ் ப்ராசஸ்ஸு ஹோமோலோகஸ் குரோமோசோம் பேரிங் ப்ரோபோசலில் நடந்துடும். அது எப்போ செப்பரேஷன் ஆகும்னு பார்த்தீங்கன்னா அனாஃபேஸ் 1ல் செப்பரேஷன் ஆகும். இந்த செப்பரேஷன் ஆஃப் இந்த 2 ஹோமோலோகஸ் குரோமோசோம் தான் எதுக்கு ரீசனபுளாக இருக்குது, செக்ரிகேஷன் ஆஃப் 2 அல்லீல்ஸ்க்கு ரீசனபுளாக இருக்குது. ஸோ என்னன்னு பாருங்கள், இங்கே கேபிட்டல் ஏ, இது கேபிட்டல் ஏ, இது ஸ்மால் ஏ இருக்குது. இது 2 கேமீட்டாக ப்ரொடியூஸ் ஆகுது. 2 கேமீட்டாக ப்ரொடியூஸ் ஆகும்போது மியாசிஸ் 1 அப்போ அனாஃபேஸ் 1 இது ஒரு ஹோமோலோகஸ் குரோமோசோம். அப்போ ஹோமோலோகஸ் குரோமோசோம் 2 தனித்தனியாக பிரியும். அப்படி தனித்தனியாக பிரியும் போது கேபிட்டல் ஏ தனியாகவும் ஸ்மால் ஏ தனியாகவும் பிரியுது. அப்படி பிரியறதுனால தான் ஒரு கேமீட்லேயும் ஒரு அல்லீல் பிரியுது. ஸோ ரெண்டாவது பாயிண்ட் என்ன, கேமீட் கண்டெய்ன்ஸ் ஒன்லி 1 காப்பி ஆஃப் ஜீன். கேமீட்டில் ஒரு காப்பி தான் இருக்கும், ஒரு அல்லீல் தான் இருக்கும். ஸோ இது இந்த 2 அல்லீல் ஒவ்வொன்றா பிரிகிறதுக்கு பேர் என்ன, செக்ரிகேஷன். ஸோ இந்த செக்ரிகேஷன் எப்போ நடக்கும், மியாசிஸில் அனாஃபேஸ் 1ல் செப்பரேஷன் ஆஃப் ஹோமோலோகஸ் குரோமோசோம் நடக்கும். அப்போ இந்த 2 அல்லீலும் தனித்தனியாக பிரிஞ்சிடும். ஓகேவா. ஸோ இது ரெண்டாவது பாயிண்ட். மூணாவது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா மெம்பர்ஸ் ஆஃப் ஹோமோலோகஸ் குரோமோசோம் அசார்ட் இண்டிபெண்ட்லி டு தட் ஆஃப் அதர். இங்கே என்ன சொல்ல வராங்கன்னா, நம்ம மெண்டலோட 2வது லாவை எடுத்து பார்த்தீங்கன்னா லா ஆஃப் இண்டிபெண்ட் அசார்ட்மெண்ட். ஸோ லா ஆஃப் இண்டிபெண்ட் அசார்ட்மெண்ட்டில் என்ன சொல்லியிருப்பாருன்னா, F1லேருந்து F2 வரும்போது டைஹைப்ரிட் எடுத்துப்போம். அந்த டைஹைப்ரிடில் 2 ஜீன்னா எத்தனை அல்லீல் இருக்கும், மொத்தம் 4 அல்லீல்.
ஸோ ஒரு ஜீனோட ஒரு அல்லீல் இன்னொரு ஜீனோட எந்த ஒரு அல்லீலோடனாலும் சேர்ந்து கேமிட் ஃபார்ம் ஆகும். ஸோ இந்த கேமிட் செப்பரேஷன்றது எதுவும் டிபெண்ட் கிடையாது. எல்லாமே அந்த அல்லீல் செக்ரிகேஷன் ஆகிறது, அல்லீல் செப்பரேஷன் ஆகிறது எல்லாமே ஒரு இண்டிபெண்ட்டாக நடக்கும். ஸோ அதே மாதிரி ஹோமோலோகஸ் குரோமோசோம் அசார்ட்மெண்ட்டும் இண்டிபெண்ட்டாக நடக்கும்னு சொல்கிறாங்க. எப்படி அல்லீல் செக்ரிகேஷன் இண்டிபெண்ட்டாக நடக்குதோ, எதுவும் டிபெண்ட் ஆகி இல்லாமல் இருக்கோ, அதே மாதிரி ஹோமோலோகஸ் குரோமோசோம் அசார்ட்மெண்ட்டும் எப்படி இருக்குது, இண்டிபெண்ட்டாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இதை ஃபஸ்ட்டு 3 பாயிண்ட். என்னென்ன பாயிண்ட்டு? ஃபஸ்ட்டு விஷயம்னா, ஒரு ஜீன் எடுத்துக்கிட்டோம்னா அதில் 2 அல்லீல் இருக்கும். அந்த ஒரு அல்லீல் ஒரு ஹோமோலோகஸ் குரோமோசோம்லேயும் இன்னொரு அல்லீல் இன்னொரு குரோமோசோம்லேயும் இருக்கும். இது ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. ரெண்டாவது பாயிண்ட்டு, ஒரு கேமெட்டில் ஒரு அல்லீல் மட்டும்தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி 2 அல்லீலேருந்து ஒரு அல்லீலாக பிரிஞ்சு ஒரு கேமெட்டுக்குள்ளே போகிறதுக்கு பேர் என்ன? செக்ரிகேஷன். இந்த செக்ரிகேஷன் எப்போ நடக்கும்? மியாசிஸில், அனாஃபேஸ் 1ல் இந்த ஹோமோலோகஸ் குரோமோசோம் செப்பரேஷன் ஆகும்போது இந்த செக்ரிகேஷன் நடக்குது. இது ரெண்டாவது பாயிண்ட். மூணாவது பாயிண்ட் பார்த்திங்கன்னா, எப்படி அல்லீல் அசார்ட்மெண்ட் இண்டிபெண்ட்டாக இருக்கும், அதே மாதிரி ஹோமோலோகஸ் அசார்ட்மெண்ட்டும் இண்டிபெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு சில பாயிண்ட்ஸ் சொன்னாங்க. இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் அவங்க ப்ரூவ் பண்ணுறதுக்காக சில எவிடன்சஸ் கொடுத்தாங்க. ஸோ என்னென்ன எவிடன்சஸ் எல்லாம் இந்த பாயிண்ட்ஸுக்கு சப்போர்ட்டிவாக கொடுத்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒன், மெக்லாங் 1901 ஒரு எக்ஸ் குரோமோசோமை கண்டுபிடிச்சார். எதில் கண்டுபிடிச்சார்னா, கிராஸ் ஹாப்பரில் கண்டுபிடிச்சார். ஸோ அவர் கண்டுபிடிச்ச என்ன சொல்ல வந்தார்னா, இந்த எக்ஸ் குரோமோசோம் தான் செக்ஸ் டிட்டர்மினேஷனில் இன்வால்வ் ஆகுது. இந்த செக்ஸுக்கு காரணமான கேரக்டர்ஸ் எல்லாமே எங்கே தான் இருக்குது? எக்ஸ் குரோமோசோமில் இருக்குதுன்னு கண்டுபிடிச்சார். 1901 மெக்லாங்கு எக்ஸ் குரோமோசோமை கிராஸ் ஹாப்பரில் கண்டுபிடிச்சார். ஸோ இந்த எக்ஸ் குரோமோசோம் தான் எதுக்கு இதாகுதுன்னு சொல்கிறாரு? செக்ஸ் டிட்டர்மினேஷனுக்கு வருதுன்னு சொல்கிறாரு. செக்ஸ் ரிலேட்டட் கேரக்டர்ஸ் எல்லாமே எதில் இருக்குதுன்னு சொன்னார்? எக்ஸ் குரோமோசோமில் இருக்குதுன்னு சொன்னார். ஸோ இந்த பக்கத்தில் இருக்கிற டயக்ராம் பாருங்கள். ஃபீமேல்னா எக்ஸ்எக்ஸு, மேல்னா எக்ஸு, அது X0ன்னு சொல்லுவோம். ஸோ இதுலேருந்து கேமிட் ப்ரொடியூஸ் ஆகி நம்மளுக்கு என்னென்ன கிடைக்கிது? 2 ஃபீமேல் 1 மேல் கிடைக்கிது. ஓகேவா? ஸோ இங்கே சிங்கிள் எக்ஸ் இருந்தால் அது மேல், டபுள் எக்ஸ் இருந்தால் ஃபீமேல். ஸோ இங்கே அந்த எக்ஸோட கவுண்ட்டு தான் எதை டிட்டர்மினேட் பண்ணுது? செக்ஸ் டிட்டர்மினேஷனை சொல்லுது. ஸோ ஒரு எக்ஸ் இருந்தால் அது மேலு, 2 எக்ஸ் இருந்தால் ஃபீமேல். ஸோ அவ்வளோதான். ஸோ மெக்லாங் இதை தான் கண்டுபிடிச்சார். 1901 எக்ஸ் குரோமோசோம் ஆஃப் கிராஸ் ஹாப்பர் கண்டுபிடிச்சார். ஸோ இந்த எக்ஸ் குரோமோசோம் தான் எதுக்கு ரீசனபிளாக இருக்குது? செக்ஸ் டிட்டர்மினேஷனுக்கு ரீசனபிளாக இருக்குது. ஸோ இது ஃபஸ்ட்டு எவிடன்ஸு. ரெண்டாவது எவிடன்ஸ் பார்த்திங்கன்னா, 1910 டிஹெச் மோர்கன் கண்டுபிடிச்சார். ஸோ இதில் இவர் என்ன கண்டுபிடிச்சாங்கன்னா, டிரான்ஸ்மிஷன் ஆஃப் ஒயிட் ஐ ஜீனை கண்டுபிடிச்சார். ஸோ இதில் என்ன சொல்ல வராங்கன்னா, இவர் ட்ரோசோஃபிலாவில் ரிசர்ச் பண்ணார். இதில் 2 விதமான பேரண்ட் எடுத்துக்கிட்டாரு. ஒன்று ஒயிட் ஐ ஃபீமேல் எடுத்துக்கிறாரு, இன்னொன்று ரெட் ஐ மேல் எடுத்துக்கிறார். ஓகேவா? ஸோ இதுக்கு முன்னாடி ட்ரோசோஃபிலாவில் 2 ஐ கலர் இருக்குது. கண்ணோட கலர் பார்த்திங்கன்னா 2 இருக்குது. ஒன்று ரெட்டு, இன்னொன்று ஒயிட்டு. ஸோ இதை தான் எடுத்துக்கிறாரு. ஒயிட்டுக்கு ரீசனபிளாக இருக்குது XWன்னு எழுதுறாரு. ரெட்டுக்கு XW ப்ளஸ். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், XW ப்ளஸ்ன்னு இருந்தால் அது ரெட்டு, எக்ஸ் வெறும் W மட்டும் இருந்திருந்தால் அது ஒய். ஸோ டபிள்யூன்னு இருந்தால் ஒயிட்டுன்னு வச்சுக்கோங்க, W ப்ளஸ்ன்னு இருந்தால் ரெட்டு. ஓகேவா? ஸோ இங்கே கேமிட் ஃபார்ம் ஆகுது. மேலேருந்து ஒரு XW ப்ளஸ்ன்னு வச்சுக்கலாம், W ப்ளஸ்ஸும் ஒரு ஒய்யும் வருது. ஃபீமேலேருந்து ஒரு W வருது. ஸோ இங்கே இது ரெண்டும் இதுவும் 2 சேரும்போது நமக்கு என்ன கிடைக்கிது? W ப்ளஸ் W கிடைக்கிது. இங்கே WY கிடைக்கிது. இங்கே W ப்ளஸ் W கிடைக்கிது. இங்கே வெறும் W மட்டும் கிடைக்கிது. ஸோ அப்போ உங்களுக்கே தெரியும், W ப்ளஸ் இருந்தால் அது ரெட் கலர். ஓகேவா? இதுவும் ரெட் கலரு. இங்கே என்ன இருக்குது? ஸோ W ப்ளஸ் இருக்கனால ரெட் கலரு, இங்கே W ப்ளஸ் இருக்கனால ரெட் கலரு, வெறும் W மட்டும் இருக்கனால இங்கே ஒயிட் கலர் வந்துடுது. இங்கேயும் ஒயிட் கலர் வருது. ஸோ இப்போ இங்கே இவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, இந்த ஒயிட் கலருக்கு ரீசனபிளான ஜீனு எங்கே தான் இருக்குது? இது எக்ஸ் குரோமோசோமில் தான் இருக்குது. ஸோ இந்த டிரான்ஸ்மிஷன் ஆஃப் ஒயிட் ஐ ஜீனு அசோசியேட்டட் வித் த எக்ஸ் குரோமோசோம். ஓகேவா?
ஸோ இவர் என்ன சொன்னார், ஒயிட் ஐ வாஸ் லொக்கேட்டட் இன் த எக்ஸ் குரோமோசோம் அப்படின்னு சொல்லி மோர்கன் 1910 சொன்னார். இது ரெண்டாவது எவிடன்ஸு. அடுத்த எவிடன்ஸ் பார்த்திங்கன்னா 1910 மோர்கன் 2 ஃபினாமினனை டிஸ்கிரைப் பண்ணார். ஒன்று லிங்கேஜ், இன்னொன்று கிராசிங் ஓவர். ஸோ லிங்கேஜ்னால் ஃபஸ்ட்டு என்ன விஷயம்னா, ஒவ்வொரு பேரண்ட்லேருந்து ஆஃப்ஸ்ப்ரிங்க்கு ஜீன்ஸ் வரும்போது கிராசிங் ஓவர் நடக்கும். கிராசிங் ஓவர்னு உங்களுக்கு என்னன்னு தெரியும், இந்த ரீகாம்பினேஷன் எங்கே நடக்கும், மியாசிஸில் நடக்கும். ஸோ ரீகாம்பினேஷன் என்ன, த எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் ஜெனட்டிக் மெட்டீரியல் பிட்வீன் த ஹோமோலோகஸ் குரோமோசோம். எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் ஜெனட்டிக் மெட்டீரியல் பிட்வீன் த ஹோமோலோகஸ் குரோமோசோம். நீங்கள் ஏற்கனவே படிச்சிருப்பீங்க, ஒரு ஹோமோலோகஸ் குரோமோசோம் இருக்குது. ஸோ அதில் ஒரு அல்லீல் இங்கே ஒரு அல்லீல் இங்கே ஒரு அல்லீல் இருக்குன்னா, இங்கே இருக்கிறது இப்போ இங்கே இருக்க அல்லீல் இங்கே போகும், இங்கே இருக்க அல்லீல் இங்கே போகும். ஸோ எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் ஜெனட்டிக் மெட்டீரியல் பிட்வீன் த நான் சிஸ்டர் குரோமாட்டிட்ஸ் ஆஃப் ஹோமோலோகஸ் குரோமோசோம் என்னன்னு சொல்கிறோம், ரீகாம்பினேஷன் சொல்கிறோம். ஸோ ஒவ்வொரு பேரண்ட்லேருந்து ஆஃப்ஸ்ப்ரிங் போகும்போது ரீகாம்பினேஷன் நடக்கும். இதே இது சப்போஸ் இந்த ஜீன் எல்லாம் ஒரு லிங்கேஜில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 2-3 ஜீன் வந்து ஒரு குரூப்பாக இருக்கும். ஸோ அந்த குரூப்பில் இருக்க ஜீன்ஸ் வந்து எப்போவுமே ரீகாம்பினேஷன் நடக்காது. எத்தனை ஜென்ரேஷன் போனாலுமே அந்த குரூப் ஆஃப் ஜீன்ஸ் வந்து எப்போவுமே ஒரு லிங்க்கில் இருக்கும், எப்போவுமே ஒரு குரூப்பாக தான் இருக்கும். ஸோ அந்த ஃபினாமினா தான் என்னன்னு சொல்கிறாரு, லிங்கேஜ்னு சொல்கிறார். த டெண்டன்சி ஆஃப் 2 or more genes staying together during the inheritance. இதோட டெஃபினிஷன் பார்த்தீங்கன்னா, டெண்டன்சி ஆஃப் 2 or more genes, 2 அல்லது 3 ஜீன்ஸு டியூரிங் த இன்ஹெரிட்டன்ஸ் நடக்கும்போது, அதாவது பேரண்ட்லேருந்து ஆஃப்ஸ்ப்ரிங் போகும்போது எப்போவுமே ஸ்டேயிங் டுகெதர், அதாவது எப்போவுமே ஒன்றா தான் இருக்கும். ஸோ அந்த ஃபினாமினா தான் என்னன்னு சொல்கிறாரு, லிங்கேஜ்னு சொல்கிறார். கிராசிங் ஓவர் ஏற்கனவே நம்ம படிச்சிருக்கோம், அங்கே என்ன நடக்கும், ரீகாம்பினேஷன் நடக்கும். ரீகாம்பினேஷன் என்ன, எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் ஜெனட்டிக் மெட்டீரியல் பிட்வீன் த நான் சிஸ்டர் குரோமாட்டிட்ஸ் ஆஃப் ஹோமோலோகஸ் குரோமோசோம். ஓகேவா? ஸோ இந்த 2 விஷயத்த சொன்னார். அப்படி சொல்லும்போது ஒரு 2 ஜீனுக்கு இடையில் லிங்கேஜ், இந்த 2 ஜீனும் வந்து இன்ஹெரிட்டன்ஸ் ஆகும்போது லிங்கேஜில் இருக்கா இல்லையா அப்படின்றது எது டிசைட் பண்ணோன்னா, அது 2க்கு இடையில் இருக்க டிஸ்டன்ஸ். ஓகேவா? ஸோ இந்த 2க்கு இடையில் இருக்க டிஸ்டன்ஸு கம்மியாக இருந்துச்சுன்னா லிங்கேஜ் ஸ்ட்ராங்காக இருக்கும். இந்த 2 ஜீனுக்கு இடையில் டிஸ்டன்ஸ் வந்து அதிகமாக இருந்துச்சுன்னா லிங்கேஜ் வந்து வீக்காக இருக்கும். ஸோ இப்படி சொல்லலாம். ஸோ இன்னொரு விதத்தில் எப்படி சொல்லலான்னு பார்த்தீங்கன்னா, இந்த 2 ஜீனுக்கு இடையில் இருக்க டிஸ்டன்ஸு கம்மியாக இருந்துச்சுன்னா ரீகாம்பினேஷன் கம்மியாக நடக்கும். சரிங்களா? ஸோ 2 ஜீனுக்கு இடையில் இருக்க டிஸ்டன்ஸு கம்மியாக இருந்துச்சுன்னா லிங்கேஜ் அதிகமாக இருக்கும், ரீகாம்பினேஷன் கம்மியாக இருக்கும். 2 ஜீனுக்கு இடையில் இருக்க டிஸ்டன்ஸ் அதிகமாக இருந்துச்சுன்னா எது அதிகமாகும், ரீகாம்பினேஷன் அதிகமாகும், லிங்கேஜ் கம்மியாகும். ஜஸ்ட் ஆப்போசிட். டிஸ்டன்ஸ் வந்து அதிகமாச்சுன்னா ரீகாம்பினேஷன் அதிகமாகும், லிங்கேஜ் கம்மியாகும். டிஸ்டன்ஸ் வந்து 2 ஜீனுக்கு இடையில் இருக்க டிஸ்டன்ஸ் கம்மியாக இருந்துச்சுன்னா எது கம்மியாகும், ரீகாம்பினேஷன் கம்மியாகும், லிங்கேஜ் அதிகமாக இருக்கும். ஓகேவா? ஸோ இது 3வது எவிடன்ஸு. இதை தவிர அவங்க வந்து ஸ்ட்ரக்சரல் குரோமோசோமல் அப்ரேஷன்ஸையும் எடுத்துக்கிட்டாங்க, அப்புறம் நியூமெரிக்கல் குரோமோசோம் அப்ரேஷன்ஸையும் எடுத்துக்கிட்டாங்க. ஸோ ஸ்ட்ரக்சரல் குரோமோசோம் அப்ரேஷன் இருந்தாலும் சரி, நியூமெரிக்கல் குரோமோசோம் அப்ரேஷன்ஸ் இருந்தாலும் சரி, என்னதில் டிஃப்ரென்ஸ் வரும், ஃபினோடைபிக் எக்ஸ்பிரஷனில் டிஃப்ரென்ஸ் வரும். ஸோ எங்கே தான் ஃபினோடைபிக் எக்ஸ்பிரஷனுக்கு ரீசனான ஜீன் எங்கே தான் இருக்குது, குரோமோசோமில் இருக்குதுன்னு சொல்லி அவங்க எவிடன்ஸ் சொன்னாங்க. ஸோ என்னென்ன எவிடன்ஸ் சொன்னாங்க, ஃபஸ்ட்டு எவிடன்ஸ் வந்து எக்ஸ் குரோமோசோம் கிராஸ் ஹாப்பர் 1901 மெக்லாங் அந்த ஒரு எவிடன்ஸ் சொன்னாங்க. அடுத்து டிரான்ஸ்மிஷன் ஆஃப் ஒயிட் ஐ ஜீனு 1910 டிஹெச் மோர்கன் சொன்னார். அதுக்கப்புறம் லிங்கேஜ் அண்ட் கிராசிங் ஓவர் ஃபினாமினன் யார் சொன்னால், அதே மோர்கன் 1910 சொன்னாங்க. அதுக்கப்புறம் ஸ்ட்ரக்சரல் அப்ரேஷன்ஸ் அண்ட் நியூமெரிக்கல் அப்ரேஷன்ஸ். ஸோ இது எல்லாமே எதுக்கு எவிடன்ஸாக சொன்னாங்க, இந்த ஜீன்ஸ் எங்கே தான் இருக்குதுன்னு சொன்னாங்க, குரோமோசோமில் தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு எவிடன்ஸாக சொன்னாங்க. ஓகேவா? புரியுதா? ஸோ குரோமோசோமல் தியரி ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ்னால் என்ன, ஜீன் எங்கே தான் இருக்குது, குரோமோசோமில் தான் இருக்குது. ஸோ யார் சொன்னால், சட்டன் அண்ட் பௌரி 1902 சொன்னாங்க. ஸோ அதுக்கு சில பாயிண்ட்ஸ் எல்லாம் சொன்னாங்க. என்ன, ஒவ்வொரு சொமேட்டிக் செல்லையும் 2 காப்பீஸ் ஆஃப் ஜீன் இருக்கும். அதாவது ஒரு ஜீனில் 2 அல்லீல் இருக்கும். ஸோ ஒரு அல்லீல் ஒரு ஹோமோலோகஸ் குரோமோசோம்லையும், இன்னொரு அல்லீல் இன்னொரு ஹோமோலோகஸ் குரோமோசோம்லையும் இருக்கும். ஒரு கேமிட்டில் ஒரு அல்லீல் தான் இருக்கும். இந்த ப்ராசஸ்க்கு பேர் என்ன, ஒரு 2 அல்லீல் ஒன்றா பிரிஞ்சு கேமிட்டுக்கு போகிற ப்ராசஸ்க்கு பேர் என்ன, செக்ரிகேஷன். இது எப்போ நடக்கும், மியாசிஸ் அனாஃபேஸ் 1ல் ஹோமோலோகஸ் குரோமோசோம் செப்பரேஷன் அப்போ இந்த செக்ரிகேஷன் நடக்கும். இது 2வது பாயிண்ட். 3வது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, எப்படி அல்லீல்ஸ் வந்து இண்டிபெண்ட்டாக அசார்ட் ஆகுதோ, இண்டிபெண்ட்டாக செக்ரிகேட் ஆகுதோ, அதே மாதிரி ஹோமோலோகஸ் குரோமோசோமும் இண்டிபெண்ட்டாக செக்ரிகேட் ஆகும்னு சொல்லி சொன்னாங்க. இது 3 பாயிண்ட் சொன்னாங்க. ஸோ
இதை சப்போர்ட் பண்ணுறதுக்கு நிறைய எவிடன்சஸ் சொன்னாங்க. அதில் ஃபஸ்ட்டு எவிடன்ஸ் என்ன, 1901 மெக்லான் வந்து எக்ஸ் குரோமோசோம் ஆஃப் கிராஸ் ஹாப்பர் கண்டுபிடிச்சார். ஸோ இந்த எக்ஸ் குரோமோசோமை பொறுத்து செக்ஸ் டிட்டர்மினேஷன் இருக்கும். ஒரு எக்ஸ் இருந்துச்சுன்னா மேல், 2 எக்ஸ் இருந்தால் ஃபீமேல். ஸோ இது ஃபஸ்ட்டு விஷயம். ரெண்டாவது விஷயம் என்ன, டிஹெச் மோர்கன் 1910 என்ன சொன்னார், டிரான்ஸ்மிஷன் ஆஃப் ஒயிட் ஐயை கண்டுபிடிச்சார். இதில் ட்ரோசோஃபில்லால். ஸோ அந்த எக்ஸ் குரோமோசோம் XW இந்த குரோமோசோம் போகும்போது என்ன வரும், ஒயிட் ஐ வரும். ஸோ இது மோர்கன் சொன்னார். அதுக்கப்புறம் மூணாவது விஷயம் என்ன, மோர்கன் வந்து லிங்கேஜ் அண்டு கிராசிங் ஓவரை சொன்னார். ஸோ லிங்கேஜ்னா த டெண்டன்சி ஆஃப் 2 or more genes staying together during the inheritance. கிராசிங் ஓவர்னா the crossing over recombination and the exchange of genetic material between the non-sister chromatids of homologous chromosome. ஓகே, ஸோ 2 ஜீனுக்கு இடையில் இருக்க டிஸ்டன்ஸ் கம்மியாக இருந்துச்சுன்னா எது அதிகமாக இருக்கும், லிங்கேஜ் அதிகமாக இருக்கும், ரீகாம்பினேஷன் கம்மியாக இருக்கும். 2 ஜீனுக்கு இடையில் இருக்க டிஸ்டன்ஸ் அதிகமாக இருந்துச்சுன்னா என்ன அதிகமாக இருக்கும், ரீகாம்பினேஷன் அதிகமாக இருக்கும், லிங்கேஜ் கம்மியாக இருக்கும். ஓகேவா? ஸோ இதை தவிர ஸ்ட்ரக்சரல் சேஞ்ச் இருந்தாலும் ஃபினோடைபிக் எக்ஸ்பிரஷனில் டிஃப்ரென்ஸ் வரும், நியூமெரிக்கல் சேஞ்ச் இருந்தாலும் ஃபினோடைபிக் எக்ஸ்பிரஷன். ஸோ இது எல்லாமே அவங்க கொடுத்த எவிடன்சஸ். ஓகே, இதை குரோமோசோமல் தியரி ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ். அதுக்கப்புறம் இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா அல்லீலிக் இன்ட்ராக்ஷன். ஸோ அல்லீலிக் இன்ட்ராக்ஷன் அப்படின்னா என்ன, ஃபஸ்ட்டு நம்ம எப்போவுமே பார்த்துட்டு வர மாதிரி ஒரு ஜீன்னா 2 அல்லீல். ஸோ 2 அல்லீல் இருக்குது. இப்போ எக்ஸாம்பிள் பிளான்ட் ஹைட்டுக்கு கேபிட்டல் T ஸ்மால் டின்னு 2 டைப் ஆஃப் அல்லீல் இருக்குது. ஸோ ஒரே பிளான்ட்டில் இந்த 2 அல்லீல் இருக்குது. ஸோ இப்போது இந்த 2 அல்லீலுக்கு இடையில் கேபிட்டல் Tக்கும் ஸ்மால் டிக்கும் நடக்கிற இன்ட்ராக்ஷனை பொறுத்து தான் நமக்கு என்ன கிடைக்கும், ஃபினோடைபிக் எக்ஸ்பிரஷன் கிடைக்கும். ஸோ இந்த 2 அல்லீலுக்கு இடையில் நடக்கிற இன்ட்ராக்ஷனை பற்றி படிக்கிறது தான் என்ன, அல்லீலிக் இன்ட்ராக்ஷன். ஸோ இது இன்னொரு பேர் என்ன சொல்லலாம், இன்ட்ரா அல்லீலிக் இன்ட்ராக்ஷன். ஸோ இன்ட்ராக்ஷன் பிட்வீன் த அல்லீல்ஸ் ஆஃப் சேம் ஜீன்ஸ் இஸ் கால்ட் அஸ் அல்லீலிக் இன்ட்ராக்ஷன். ஓகேவா? இதில் டிஃப்ரெண்ட் இருக்குது. என்னென்ன டாமினன்ஸ்னால் என்ன, ரெசசிவ்னா என்ன, கம்ப்ளீட்டு, இன்கம்ப்ளீட்டு, கோடாமினன்ஸு, ஓடாமினன்ஸு எல்லாத்தையும் ஒவ்வொன்றா பார்க்கலாம். ஸோ டாமினன்ஸு நம்ம எப்போவுமே பார்க்கக்கூடியது. ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் டாமினன்ஸ் பார்த்துடலாம். ஸோ டாமினன்ஸ் டெஃபினேஷன் பாருங்கள். இன் ஹெட்ரோசைகஸ் கண்டிஷன்னா உங்களுக்கு என்னன்னு தெரியும், கேபிட்டல் ஏ இருக்குது, ஸ்மால் ஏ இருக்குது. இது ரெண்டுமே ஹோமோசைகஸ் கண்டிஷன். இதிலிருந்து வர F1 இந்த மாதிரி டிஃபர் ஆகும்போது அதை தான் என்னன்னு சொல்கிறோம், ஹெட்ரோசைகஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஒரு ஜீனோட அல்லீல்ஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் அது ஹெட்ரோசைகஸ், ஒரு ஜீனோட அல்லீல் சேமாக இருந்துச்சுன்னா அது ஹோமோசைகஸ். ஸோ இந்த மாதிரி ஹெட்ரோசைகஸ் கண்டிஷனில் the expression of one allele completely masks the expression of another allele. So expression of one allele completely masks the expression of another allele is called dominance ன்னு சொல்கிறாங்க. ஸோ என்னன்னு பார்த்துடலாமா? இப்போ எக்ஸாம்பிள் கேபிட்டல் ஏ ரெட் ஃப்ரூட் கலர் கிடைக்கிது, ஸ்மால் ஏ எல்லோ ஃப்ரூட் கலர் கிடைக்கிது. ஸோ F1 பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கிடைக்கிறது என்ன கிடைக்கிது, ரெட் கலர் ஃப்ரூட் கிடைக்கிது. இந்த ரெட் கலர் ஃப்ரூட்டுக்கு ரெஸ்பான்சிபிளாக இருக்கிறது என்னது, கேபிட்டல் ஏ. எல்லோ கலருக்கு ரெஸ்பான்சிபிளாக இருக்கிறது ஸ்மால் ஏ. ஸோ இந்த F1ல் பார்த்திங்கன்னா கேபிட்டல் ஏவும் இருக்குது, ஸ்மால் ஏவும் இருக்குது. இப்போ ஸ்மால் ஏ இந்த ஸ்மால் ஏவை பொறுத்தளவுக்கு இது என்ன கலரில் கிடைக்கணும், எல்லோ கலரில் கிடைக்கணும். இந்த கேபிட்டல் ஏவை பொறுத்தளவுக்கு ரெட் கலரில் கிடைக்கணும். இங்கே என்ன ஆகுது, F1 வந்து இந்த எல்லோ கலரோட எஃபெக்டை ஃபுல்லாக மாஸ்க் பண்ணி எது மட்டும்தான் எக்ஸ்ப்ரெஸ் ஆகுது, கேபிட்டல் ஏ மட்டும்தான் எக்ஸ்ப்ரெஸ் ஆகி இங்கே நமக்கு என்ன கலர் ஃப்ரூட் கிடைக்குது, ரெட் கலர் ஃப்ரூட் கிடைக்குது. ஸோ இதுதான். ஸோ F1ல் ஸோ இங்கே F1 ஹெட்ரோசைகஸ் கண்டிஷன், இங்கே F1 கேபிட்டல் ஏ ஸ்மால் ஏ. So the expression of one allele completely masks the expression of another allele. So இங்கே இந்த expression of one allele completely masks the expression of another allele. ஓகேவா? இதுதான் heterozygous condition. ஸோ இதுதான் என்னது, டாமினன்ஸ். ஸோ ஒரு ரெட் ஃப்ரூட்டையும் எல்லோ ஃப்ரூட்டையும் கிராஸ் பண்ணுறோம். F1ல் நம்மளுக்கு என்ன தான் கிடைக்கிது, ரெட் ஃப்ரூட் தான் கிடைக்கிது. ஏன்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஹோமோசைகஸ் டாமினன்ட்டு, இது ஹோமோசைகஸ், இது ஹெட்ரோசைகஸ் கண்டிஷனில் the expression of one character mask the expression of another, the expression of one allele mask the expression of another allele. சரிங்களா? ஸோ இந்த என்னன்னு சொல்கிறோம், டாமினன்ஸ் சொல்கிறோம். ஸோ இந்த அல்லில் என்னன்னு சொல்கிறோம், டாமினன்ட் அல்லில்னு சொல்கிறோம். ஸோ இது சிம்பிளாக சொல்லணும்னா the character which is expressed in F1 is called dominance அப்படின்னு சொல்லலாம். ஸோ ரெண்டு பேரண்ட்டை கிராஸ் பண்ணுறோம், நம்மளுக்கு கிடைக்கிற F1 என்ன கலரில் கிடைக்குதோ அதுதான் என்னது, டாமினன்ட். ஓகேவா? ஓகே.
ஸோ அடுத்து ரெசசிவ்ன்றது உங்களுக்கே தெரிஞ்சு த கேரக்டர் விச் இஸ் எஃபெக்ட் ஆர் விச் எஃபெக்ட் இஸ் சப்ரஸ்ட் ஆர் மாஸ்க்டு இன் F1. ஸோ எந்த கேரக்டரு எந்த அல்லீலோட எக்ஸ்ப்ரெஷன் சப்ரஸ் பண்ணப்படுதோ அல்ல மாஸ்க் பண்ணப்படுதோ அதுதான் என்னது ரெசசிவ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இங்கே ஏற்கனவே பார்த்த மாதிரி இந்த கேபிட்டல் ஏ ஸ்மால் ஏல எந்த இதோட கேரக்டரை சப்ரஸ் பண்ணப்படுது, இந்த ஸ்மால் ஏன்றது அல்லீலோட தான் சப்ரஸ் பண்ணு. ஸோ இதுதான் என்னது ரெசசிவ். ஸோ எந்தது எக்ஸ்ப்ரெஸ் ஆகுதோ அது டாமினன்ஸு, எந்தது வந்து சப்ரஸ் ஆகுதோ அது என்னது ரெசசிவு. ஓகேவா? ஸோ அந்த கேரக்டர் எப்போ எக்ஸ்ப்ரெஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா F2ல் தான் எக்ஸ்ப்ரெஸ் ஆகும். எப்படி F2ல் எக்ஸ்ப்ரெஸ் ஆகும்? கேபிட்டல் ஏ கிராஸ்டு வித் ஸ்மால் ஏ சாரி ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கேபிட்டல் ஏ கிராஸ்டு வித் ஸ்மால் ஏ நம்மளுக்கு எப்போ F1 என்ன கிடைக்கும்? கேபிட்டல் ஏ ஸ்மால் ஏ. ஸோ இது ரெட் கலரு, இது எல்லோ கலரு, அப்போ இங்கேயும் ரெட் கலர் கிடைக்கும். ஸோ இது F2ல் போகுது. அப்போ F2ல் என்ன நடக்குது? செல்ஃபிங் நடக்கும்போது நம்மளுக்கு என்னென்ன மாதிரி ப்ராஜனிஸ் கிடைக்கும்? கேபிட்டல் ஏ ஒரு கேபிட்டல் ஏ கிடைக்கும், 2 கேபிட்டல் ஏ ஸ்மால் ஏ கிடைக்கும், ஒரு ஸ்மால் ஏ கிடைக்கும். ஸோ இது ரெண்டுமே என்ன இது வரும்? ரெட் கலர் வரும். இந்த ஒன்று மட்டும் என்ன கலர் வரும்? எல்லோ கலர் வரும். ஸோ எப்போ இது எக்ஸ்ப்ரெஸ் ஆகுது? F2ல் இந்த கேரக்டர் எக்ஸ்ப்ரெஸ் ஆகுது. ஸோ இந்த F2ல் கேரக்டர் எக்ஸ்ப்ரெஸ் ஆகிற கேரக்டர் என்னது? ரெசசிவ். ஓகேவா? ஸோ F1 பொறுத்தளவுக்கு 2 கேரக்டர் நம்ம எடுத்துக்கிறோம். எல்லோ அண்டு ரெட் கலர் ஃப்ரூட்டு. இந்த எல்லோ அண்டு ரெட் கலர் ஃப்ரூட்டில் F1ல் எந்த கேரக்டர் எக்ஸ்ப்ரெஸ் ஆகுதோ அது டாமினன்ஸ்ன்னு சொல்கிறோம். எந்த கேரக்டர் சப்ரஸ் ஆகுதோ அதை ரெசசிவ்னு சொல்கிறோம். ஓகேவா? டாமினன்ஸ் ரெசசிவ். சரியாக புரிஞ்சா? ஓகே. தென் டாமினன்ட் முடிஞ்சு, ரெசசிவ் முடிஞ்சு. தென் கம்ப்ளீட் டாமினன்ஸ். ஸோ இப்போ பார்த்தது எல்லாமே கம்ப்ளீட் டாமினன்ஸ். The phenotype produced in heterozygous, okay, identical with that produced by homozygotes of the concerned dominant allele. The dominant allele in such a situation is known as completely or fully dominant. அதாவது ஒரு ஹெட்ரோசைகஸ் கண்டிஷனில் என்ன ஃபீனோடைபிக் ப்ரொடியூஸ் ஆகுதோ அது எதுக்கு ஐடென்டிக்கலாக, எதுக்கு சிமிலராக இருக்கும் பார்த்தீங்கன்னா ஹோமோசைகஸ் கண்டிஷனில் இருக்க இதுக்கு சிமிலராக இருக்கும். இப்போ நம்ம இந்த ஃப்ரூட்டில் பார்த்தோமாவே இது ஹெட்ரோசைகஸ், இங்கே இருக்கிறது ஹெட்ரோசைகஸில் இருக்க ரெட் கலரு எதுக்கு சிமிலராக இருக்குது? இங்கே இருக்க ஹோமோசைகஸ்னால் கேபிட்டல் ஏ, இங்கே ஹெட்ரோசைகஸ்னால் கேபிட்டல் ஏ ஸ்மால் ஏ. இங்கே ஹெட்ரோசைகஸ் வந்து எதுக்கு சிமிலராக இருக்குது? இங்கே இருக்க ஹோமோசைகஸ்க்கு சிமிலராக இருக்குது. பார்த்தீங்களா? இந்த கண்டிஷனை நம்ம என்னன்னு சொல்கிறோம்? கம்ப்ளீட் டாமினன்ஸ் சொல்கிறோம். ஹெட்ரோசைகஸ் இஸ் ஐடென்டிக்கல் வித் தட் ப்ரொடியூஸ்டு பை ஹோமோசைகஸ் ஃபார் த கன்சர்ன் டாமினன்ட் அல்லீல். ஸோ இந்த மாதிரி ஒரு கம்ப்ளீட்டாக வந்து ஹோமோசைகஸ் மாதிரியே இருந்துச்சுன்னா இதை என்ன டாமினன்ஸ்னு சொல்கிறோம்? கம்ப்ளீட் டாமினன்ஸ் ஆர் ஃபுல்லி டாமினன்ஸ்னு சொல்கிறோம். ஓகேவா? அடுத்து இன்கம்ப்ளீட் டாமினன்ஸ்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்டர்மீடியட்டாக இருக்கும். என்ன டெஃபினிஷன் படிங்க? த ஃபினோடைபிக் எக்ஸ்பிரஷன் ஆஃப் ஹெட்ரோசைகஸ். ஸோ இந்த ஃபினோடைபிக் எக்ஸ்பிரஷன் ஆஃப் ஹெட்ரோசைகஸ் ஃபார் அ ஜீன் பீயிங் இன்டர்மீடியட் பிட்வீன் those of two concerned homozygotes. Such a situation is known as incomplete or partial dominance. ஸோ இப்போ நான் இங்கே எக்ஸாம்பிளுக்கு என்ன எடுத்துக்கிறேன்? ஃப்ளவர் கலர் எடுத்துக்கிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ரெட் கலர் ஃப்ளவர் இருக்குது. ஓகே, இங்கே ஒயிட் கலர் ஃப்ளவர் இருக்குது. ஸோ இங்கே ரெட் கலர் ஃப்ளவர் இருக்குது, இங்கே ஒயிட் கலர் ஃப்ளவர் இருக்குது. இது ரெண்டும் கிராஸ் ஆகி வந்துச்சுன்னா, இப்போது சப்போஸ் கம்ப்ளீட் டாமினன்ஸாக இருந்துச்சுன்னா இங்கே என்ன வரும்? ரெட் கலர் வரும். இங்கே ஆனால் ரெட் கலர் வராமல் ஏதோ ஒரு பிங்க் கலர் மாதிரி வந்திருக்கு. சரிங்களா? ஏதோ ஒரு பிங்க் கலர் ஆர் லைட் ரெட் கலரில் ஏதோ ஒரு ஃப்ளவர் வந்திருக்கனால. ஆனால் சப்போஸ் இப்போ கம்ப்ளீட் டாமினன்ஸாக இங்கே இருந்தால் இங்கே F1ல் என்ன கலர் வரும்? ரெட் கலர் வரும். ஆனால் இங்கே ரெட் கலர் வரல. என்ன கலர் வந்திருக்கு? பிங்க் கலர் வந்திருக்கு. ஸோ இந்த இன்டர்மீடியட் எஃபெக்ட் ரெட்டுக்கும் ஒயிட்டுக்கும் நடுவில் ஒரு லைட் ரெட்டு ஒரு பிங்க் கலரில் ஒரு இன்டர்மீடியட் எஃபெக்ட் வருது. பார்த்தீங்களா? இதை தான் என்னன்னு சொல்கிறோம்? இன்கம்ப்ளீட் டாமினன்ஸ்னு சொல்கிறோம். ஓகேவா?
ஸோ ரெண்டு இதை கிராஸ் பண்ணும்போது ஹோமோசைகஸ் மாதிரியே ரிசல்ட் வருது. இப்போ ரெட்டையும் ஒயிட்டையும் கிராஸ் பண்ணுறோம், இங்கே கிராஸ் பண்ணும்போது இங்கேயும் ரெட்டே வந்துச்சுன்னா அது கம்ப்ளீட் டாமினன்ஸு. ஆனால் ரெட்டுக்கும் ஒயிட்டுக்கும் நடுவில் ஒரு லைட் ரெட் ஒரு பிங்க் கலர் மாதிரி நம்மளுக்கு ஒரு இன்டர்மீடியட் எஃபெக்ட் வந்திருக்கு பார்த்தீங்களா, இதை நம்ம என்னென்னு சொல்கிறோம், இன்கம்ப்ளீட் டாமினன்ஸு. ஸோ ரெட்டும் ஃபுல்லாக எக்ஸ்ப்ரெஸ் ஆகலை, ஒயிட்டும் ஃபுல்லாக எக்ஸ்ப்ரெஸ் ஆகலை, ரெண்டும் கலந்து ஒரு புதுசாக ஒரு கேரக்டர் கொடுத்துருக்கு. ஸோ இதை என்னன்னு சொல்கிறோம், இன்கம்ப்ளீட் டாமினன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, சரி. அடுத்து மூணாவது விஷயம், கோடாமினன்ஸு. கோடாமினன்ஸ்னால் என்னென்னா, both the alleles of a gene express themselves in the heterozygous condition. ஸோ heterozygous condition F1ல் ரெண்டு அல்லீலுமே எக்ஸ்ப்ரெஸ் ஆகும். ஸோ as a result heterozygous for such genes possess the phenotype produced by the both alleles of such genes அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ எக்ஸாம்பிள் இங்கே ரைட் சைடில் இருக்க பிக்சர் பாருங்கள். ஸோ ஒயிட் கலர் ஒரு கவ் இருக்குது, இங்கே ரெட் கலர் கவ் இருக்குது. ஸோ ஒயிட் கலருக்கு கேபிட்டல் RWன்னு எழுதுகிறாங்க, இங்கே ரெட் கலருக்கு கேபிட்டல் R ஸ்மால் ஆர்னு எழுதுகிறாங்க. இதை நம்ம WWRRன்னு வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த ரெண்டையும் கிராஸ் பண்ணும்போது சப்போஸ் இப்போ இதுக்கு முன்னாடி பார்த்தது கம்ப்ளீட் டாமினன்ஸாக இருந்துச்சுன்னா எய்தர் நம்மளுக்கு ஏதாச்சும் ஒன்று கிடைக்கணும், ஒயிட் கலர் கிடைக்கும் F1ல், இல்லை ரெட் கலர் கிடைக்கும். இதில் கம்ப்ளீட் டாமினன்ஸில் இல்லை என்னது இன்கம்ப்ளீட் டாமினன்ஸாக இருந்துச்சுன்னா இந்த ரெட்டும் ஒயிட்டும் சேர்ந்து லைட் ரெட் கலரோ இல்லை பிங்க் கலர்லையோ நமக்கு என்ன கிடச்சிருக்கணும், F1 கிடச்சிருக்கோம். ஆனால் இங்கே ரெண்டுமே இல்லாமல் ஒயிட் கலரும் இங்கே வந்திருக்கு, ரெட் கலரும் வந்திருக்கு, ரெண்டும் அதோட எக்ஸ்ப்ரெஷனை கொடுத்துருக்கு. ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷன் என்னன்னு சொல்கிறோம், கோடாமினன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தா இன்கம்ப்ளீட் டாமினன்ஸில் எப்படின்னா ரெட்டு ஒயிட்டு ரெண்டுமே எக்ஸ்ப்ரெஸ் ஆகாமல் ரெண்டும் மிக்ஸ் ஆகி ஒரு இன்டர்மீடியட் எஃபெக்ட் கிடச்சிருக்கு. ரெட்டு ஒயிட்டு மிக்ஸ் ஆகும்போது நம்மளுக்கு ஒரு இன்டர்மீடியட் எஃபெக்ட்னா என்ன, ஒரு பிங்க் கலரோ இல்லை லைட் ரெட் கலரோ கிடச்சிருக்கு. ஆனால் கோடாமினன்ஸை பொறுத்தளவுக்கு ஒயிட் கலரும் வந்திருக்கு, ரெட் கலரும் வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி ஜீன் எக்ஸ்ப்ரெஷன் அல்லீல் எக்ஸ்ப்ரெஷன் இருந்துச்சுன்னா அது என்னது, கோடாமினன்ஸ். இல்லாட்டி இதை மொசைக் டாமினன்ஸ் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இதுக்கு இன்னொரு பேர் என்ன, மொசைக் டாமினன்ஸ். ஓகேவா, புரியுதா? ஸோ இன்கம்ப்ளீட் டாமினன்ஸ்னால் ரெட்டு ஒயிட்டு அதோட இன்டர்மீடியட் எஃபெக்டில் ஏதோ ஒரு லைட் ரெட்லேயோ பிங்க் கலர்லேயோ கிடைக்கிது, இது இன்கம்ப்ளீட் டாமினன்ஸு. இது கோடாமினன்ஸு ஒயிட்டு ரெட்டு இருக்குது, ஒயிட்டும் எக்ஸ்ப்ரெஸ் ஆகுது, ரெட்டும் எக்ஸ்ப்ரெஸ் ஆகுது, ரெண்டும் சேர்ந்து F1 கொடுத்தா அது கோடாமினன்ஸ். ஓகேவா? ஸோ இதை இன்னொரு எக்ஸாம்பிள் பாருங்கள். அதே நம்ம ரெட்டு ஒயிட்டு வச்சுக்கிறோம். இன்கம்ப்ளீட் டாமினன்ஸில் என்ன கலர் கிடைக்கிது, நம்மளுக்கு பிங்க் கலர் கிடைக்கிது, ஃப்ளவர் கிடைக்கிது பார்த்தீங்களா. அதே ரெட் அண்டு ஒயிட் கலர் ஃப்ளவர் எடுத்துக்கிட்டிங்கன்னா என்ன கிடைக்கிது, ரெட் கலரும் நம்ம இதில் இங்கே தெரியுது, ஒயிட் கலரும் இங்கே தெரியுது பார்த்தீங்களா. இந்த ஃப்ளவரை பொறுத்தளவுக்கு ரெட் கலரும் எக்ஸ்ப்ரெஸ் ஆகிருக்கு, ஒயிட் கலரும் எக்ஸ்ப்ரெஸ் ஆகிருக்கு. ஸோ இந்த மாதிரி கண்டிஷனை கோடாமினன்ஸ் என்ன சொல்கிறோம், ரெட்டும் ஒயிட்டும் சேர்ந்து ஒரு இன்டர்மீடியட் எஃபெக்ட் கிடச்சிச்சின்னா அது இன்கம்ப்ளீட் டாமினன்ஸ். ஸோ இன்கம்ப்ளீட் டாமினன்ஸுக்கும் கோடாமினன்ஸுக்கும் உங்களுக்கு நல்ல டிஃப்ரென்ஸ் வந்துருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்த விஷயம் லாஸ்ட் ஒன், ஓவர் டாமினன்ஸ். ஓவர் டாமினன்ஸ்னு என்னென்ன பார்த்தீங்கன்னா, இன் சம் ஜீன்ஸ், ஓகேவா, சில விஷயத்தில் த இன்டென்சிட்டி ஆஃப் கேரக்டர், ஸோ இன்டென்சிட்டி ஆஃப் கேரக்டர் கிரேட்டர் இன் ஹெட்ரோசைகட்ஸ். சரிங்களா? ஸோ இந்த இன்டென்சிட்டி ஆஃப் கேரக்டர் எதில் அதிகமாக இருக்கும், ஹெட்ரோசைகஸ் கண்டிஷனில் அதிகமாக இருக்கும். எதை விட அதிகமாக இருக்கும் பார்த்தீங்கன்னா அந்த ஹோமோசைகஸ் கண்டிஷனை விட அதிகமாக இருக்கும். ஓகேவா? இந்த சுச்சுவேஷனை நம்ம என்னென்னு சொல்கிறோம், ஓவர் டாமினன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா கேபிட்டல் ஏ கிராஸ்டு வித் ஸ்மால் ஏ. ஸோ இதுக்கு ஏதாச்சும் ஒரு பிளான்ட் ஹைட்டுன்ற ஒரு கேரக்டர் எக்ஸாம்பிள் எடுத்துக்கோம், பிளான்ட் ஹைட்டு. ஸோ பிளான்ட் ஹைட்டை பொறுத்தளவுக்கு கேபிட்டல் ஏ வந்து இருந்துச்சுன்னா அந்த செடி 120 சென்டிமீட்டர் 120 சென்டிமீட்டர் க்ரோ ஆகுது. இது ஸ்மால் ஏ இருந்துச்சுன்னா அது என்ன ஆகுது, 100 சென்டிமீட்டர் க்ரோ ஆகுது. ஸோ ஸ்மால் ஏ இருந்துச்சுன்னா அது 100 சென்டிமீட்டர் க்ரோ ஆகுது. கேபிட்டல் ஏ இருந்துச்சுன்னா அது 120 சென்டிமீட்டர் க்ரோ ஆகுது. ஓகே, இது 100, இது 120. சரிங்களா? இப்போது நம்ம கம்ப்ளீட் டாமினன்ஸாக இருந்துச்சுன்னா வர்ற கேபிட்டல் ஏ ஸ்மால் ஏ எத்தனை சென்டிமீட்டர் வளரும், 120 சென்டிமீட்டர் தான் வளரும். ஓகேங்களா? இது இன்கம்ப்ளீட் டாமினன்ஸாக இருக்குது அப்படின்னா ஒரு 100க்கும் 120க்கும் இன்பிட்வீன் இன்டர்மீடியட் எஃபெக்டாக ஒரு 110 சென்டிமீட்டர் வளரும். ஆனால் இங்கே ஓவர் டாமினன்ஸை பொறுத்தளவுக்கு 100ம் இல்லாமல் 110லேயும் இல்லாமல் 120லேயும் இல்லாமல் ஒரு 140 சென்டிமீட்ரு நம்மளுக்கு ஹெட்ரோசைகஸ் கண்டிஷன் வருது.
சரிங்களா. சுப்பீரியர் பேரண்ட்டுங்க எது 120 சென்டிமீட்டர், அதை விட அதிகமாக நம்மளுக்கு என்ன கிடைக்குது 140 சென்டிமீட்டர் ஹெட்ரோசைகஸ் கண்டிஷனில் கிடைக்குது. ஸோ இந்த சுச்சுவேஷன் நம்ம என்னன்னு சொல்கிறோம், ஓவர் டாமினன்ஸ். ஸோ த இன்டென்சிட்டி ஆஃப் எ கேரக்டர் இஸ் கிரேட்டர் இன் heterozygous condition than in the two concerned homozygous condition. ஸோ இந்த சுச்சுவேஷன் நம்ம என்னன்னு சொல்கிறோம், ஓவர் டாமினன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ நல்லா ஞாபகப்படுத்தி பாருங்கள். ஓவர் டாமினன்ஸில் என்ன, ஒரு 120 சென்டிமீட்டர் இருக்கிற பிளான்ட்டையும் 100 சென்டிமீட்டர் இருக்கிற பிளான்ட்டையும் கிராஸ் பண்ணும்போது சப்போஸ் அது கம்ப்ளீட்லி டாமினன்ஸாக இருந்தால் எத்தனை சென்டிமீட்டர் தான் நம்மளுக்கு கிடைக்கணும், 120 சென்டிமீட்டர் தான் கிடைக்கணும். ஆனால் இங்கே ஓவர் டாமினன்ஸ் இருக்கிறதுனால 120 சென்டிமீட்டருக்கு மேலே 140 சென்டிமீட்டரில் F1 கிடைக்குது. ஓகேவா, இதுதான் என்னது ஓவர் டாமினன்ஸ். ஓகேவா. ஸோ அலீலிக் இன்ட்ராக்ஷனை பொறுத்தளவுக்கு டாமினன்ஸ், ரெசசிவ். ஃபஸ்ட்டு விஷயம், அலீலிக் இன்ட்ராக்ஷன்னா என்ன, த இன்ட்ராக்ஷன் பிட்வீன் த டூ அலீல்ஸ் ஆஃப் சேம் ஜீன். ரெண்டு அல்லீலுக்கு இடையில் நடக்கிற ஒரு இன்ட்ராக்ஷன், ஒரே ஜீனோடது. ஸோ இந்த இதை அலீலிக் இன்ட்ராக்ஷன் சொல்லுவோம். ஃபஸ்ட் டாமினன்ஸ், ரெசசிவ்னு பார்த்தீங்கன்னா த in heterozygous condition the expression of one allele completely masked the expression of another allele. So இங்கே பார்த்தீங்கன்னா கேபிட்டல் ஏ, the expression of one allele completely masked the expression of another allele வந்து என்னது டாமினன்ஸ். ரெசசிவ் என்ன, சப்ரஸ் ஆகிற F1ல் எக்ஸ்ப்ரெஸ் ஆகிற கேரக்டர் டாமினன்ஸு, சப்ரஸ் ஆகிற கேரக்டர் ரெசசிவ், சிம்பிளாக சொல்லணும்னா. ஓகேவா. ஸோ இது டாமினன்ஸ் ரெசசிவை பொறுத்தளவுக்கு. த கேரக்டர் விச் இஸ் எஃபெக்டிவ் சப்ரஸ்ட் ஆர் மாஸ்க்டு இன் F1 இஸ் கால்டு ரெசசிவ். ஓகேவா. அந்த கேரக்டர் எப்போ எக்ஸ்ப்ரெஸ் ஆகும், F1ல் எக்ஸ்ப்ரெஸ் ஆகாது. அதுக்கப்புறம் F2 அண்ட் ஃபர்தர் ஜென்ரேஷனில் எந்த கேரக்டர் எக்ஸ்ப்ரெஸ் ஆகும், ரெசசிவ் கேரக்டர் எக்ஸ்ப்ரெஸ் ஆகும். ஸோ இதில் கம்ப்ளீட் டாமினன்ஸ் பார்த்தீங்கன்னா the phenotype produced by heterozygous is identical with that produced by homozygous for the concerned dominant allele. The dominant allele in such a situation is known as completely or full dominant. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஹெட்ரோசைகஸ் கண்டிஷன், கேபிட்டல் ஏ ஸ்மால் ஏன்ற இந்த ஹெட்ரோசைகஸ் கண்டிஷனில் இருக்க இந்த ஃப்ரூட்டு எதுக்கு சிமிலராக கொடுக்குது, கேபிட்டல் ஏன்ற ஹோமோசைகஸ்க்கு சிமிலராக ஃபினோடைபிக் எக்ஸ்ப்ரெஷன் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த சுச்சுவேஷன் நம்ம என்னன்னு சொல்கிறோம், கம்ப்ளீட் டாமினன்ஸ் ஆர் ஃபுல்லி டாமினன்ஸ்னு சொல்கிறோம். ஸோ இது இன்னொரு இன்கம்ப்ளீட் டாமினன்ஸ்னால் என்ன, ரெட் கலர் ஃப்ளவர் இருக்குது, ஒயிட் கலர் ஃப்ளவர் இருக்குது. ஒன்று ரெட் கலர் ஃப்ளவராக கிடச்சிருக்கணும், இல்லை ஒயிட் கலர் ஃப்ளவராக கிடைக்கணும். அது இல்லாமல் ரெண்டுக்கும் இன்டர்மீடியட்டாக நம்ம அதுக்கு என்ன கிடைக்குது, ஒரு பிங்க் கலரில் ஃப்ளவர் கிடைக்குது. ஸோ இந்த மாதிரி பிங்க் கலர்லேயோ லைட் ரெட் கலர்லேயோ ஏதோ ஒரு இன்டர்மீடியட் எஃபெக்டில் நம்மளுக்கு கிடைக்குது. ஸோ கம்ப்ளீட்டாக ரெட்டும் எக்ஸ்ப்ரெஸ் ஆகலை, கம்ப்ளீட்டாக ஒயிட்டும் எக்ஸ்ப்ரெஸ் ஆகலை. ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷன் என்னென்னு சொல்கிறோம், இன்கம்ப்ளீட் டாமினன்ஸ்னு சொல்லலாம். ஸோ இது கோடாமினன்ஸில் என்ன நடக்குது, ஒயிட்டும் எக்ஸ்ப்ரெஸ் ஆகுது, ரெட்டும் எக்ஸ்ப்ரெஸ் ஆகுது, ரெண்டும் சேர்ந்து ஒரு புது விதமான ஃபினோடைபிக் எக்ஸ்ப்ரெஷன் கொடுக்குது. ஸோ இந்த டாமினன்ஸ் என்னன்னு சொல்கிறோம், கோடாமினன்ஸ் ஆர் மொசைக் டாமினன்ஸ்னு சொல்கிறோம். ஓகே. ஸோ ரெட் கிராஸ்டு வித் ஒயிட்டு இன்கம்ப்ளீட் டாமினன்ஸாக இருந்தால் என்ன கிடைக்கும், பிங்க் கலர் கிடைக்கும். இதே இது ரெட்டு கிராஸ்டு வித் ஒயிட் அப்போ கோடாமினன்ஸாக இருந்தால் என்ன கிடைக்கும், ரெட் கலர்லேயும் ஒயிட் கலர்லேயும் மிக்ஸ் ஆன ரெண்டுமே எக்ஸ்ப்ரெஸ் ஆன ஃப்ளவர் கிடைக்கும். ஓகேவா. ஓகே. லாஸ்ட் ஒன் ஓவர் டாமினன்ஸ்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா F1ஓட எஃபெக்ட் இன்டென்சிட்டி ஆஃப் கேரக்டர் கிரேட்டராக இருக்கும், எதை விட ஹோமோசைகஸ் கண்டிஷனை விட கிரேட்டராக இருக்கணும். இங்கே பார்த்தீங்கன்னா 120 ஹோமோசைகஸ், இதுதான் ரெண்டு பேரண்ட்லேயும் அதிகமாக இருக்குது இதில். ஆனால் F1ல் 140 வரைக்கும் கிடச்சிருக்கு. ஸோ இதை என்னன்னு சொல்கிறோம், ஓவர் டாமினன்ஸ்னு சொல்கிறோம். ஸோ இவ்வளோ தான் இன்றைக்கி கிளாஸை பொறுத்தளவுக்கு. எல்லாத்தையும் ஃபஸ்ட்லேருந்து ரீகால் பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கி என்னென்ன பார்த்தோம், முக்கியமாக குரோமோசோமல் தியரி ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் அண்ட் அலீலிக் இன்ட்ராக்ஷன் பார்த்தோம். குரோமோசோமல் தியரி ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸை பொறுத்தளவுக்கு தியரியில் என்ன சொல்கிறாங்க, ஜீன்ஸ் ஆர் லொக்கேட்டட் இன் குரோமோசோம், இவ்வளோதான் சிம்பிள். ஸோ இதை யார் சொன்னால், சட்டன் அண்ட் பௌரி 1900 சொன்னாங்க. ஓகே. ஸோ சொன்னதில் சில பாயிண்ட்ஸ் சொல்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு விஷயம், ஒரு ஜீனோட 2 அல்லீல் இருக்குது, அதில் ஒரு அல்லீல் ஒரு ஹோமோலகஸ் குரோமோசோம்லேயும் இன்னொரு அல்லீல் இன்னொரு ஹோமோலகஸ் குரோமோசோம்லேயும் இருக்கும். ஸோ ஈச் சொமேட்டிக் செல் கண்டெய்ன்ஸ் 2 காப்பீஸ் ஆஃப் ஈச் ஜீன். ஓகேவா. இது ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. ரெண்டாவது பாயிண்ட் என்ன, ஒரு கேமிட்டில் ஒரு அல்லீல் ஆர் ஒரு காப்பி ஆஃப் ஜீன் தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ 2 அல்லீலேருந்து ஒரு காப்பியாக பிரிஞ்சு ஒரு கேமிட் போகிற ப்ராசஸ்க்கு பேர் என்ன, செக்ரிகேஷன். இந்த செக்ரிகேஷன் எப்போ நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, மியாசிஸில் அனாஃபேஸ் 1ல் ஹோமோலகஸ் குரோமோசோம் செப்பரேஷன் ஆகும்போது இந்த செக்ரிகேஷன் நடக்கும். ஸோ இது ரெண்டாவது பாயிண்ட் என்ன, இந்த கேமிட்டில் ஒரே ஒரு அல்லீல் மட்டும்தான் இருக்கும்.
மூணாவது பாயிண்ட் என்ன, லா ஆஃப் இண்டிபெண்ட் அசார்ட்மெண்ட்டில் இருக்க மாதிரி ஒவ்வொரு அல்லீல் வந்து செக்ரிகேஷன் ஆகிறது இண்டிபெண்ட், அதோட ஒன்றும் டிபெண்ட்டாக இல்லைன்ற மாதிரியும் ஹோமோலோகஸ் குரோமோசோம் செக்ரிகேஷனும், அதாவது ஹோமோலோகஸ் குரோமோசோம் அசார்ட்மெண்ட்டும் இண்டிபெண்ட். இதுதான் 3 பாயிண்ட்டு. ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு 2 அல்லீல் ஒரு ஜீனு, சொமேட்டிக்கில் ஒரு சொமேட்டிக் செல்லில் 2 அல்லீல் இருக்கும். ரெண்டாவது விஷயம் ஒரு கேமெட்டில் ஒரு அல்லீல் தான் இருக்கும். மூணாவது விஷயம் ஹோமோலோகஸ் குரோமோசோம் அசார்ட்மெண்ட்டும் இண்டிபெண்ட்டாக இருக்கும். ஸோ இந்த 3 விஷயத்த அவங்க சொன்னாங்க. ஸோ இந்த 3 விஷயத்தையும் சரி, அதாவது ஜீன்ஸ் வந்து குரோமோசோமில் தான் இருக்குது அப்படின்றத சொல்லிவிட்டு அதுக்கு சில ப்ரூஃபாக சில எவிடன்சஸ் கொடுத்தாங்க. ஸோ ஃபஸ்ட்டு எவிடன்ஸ் பார்த்திங்கன்னா 1901 மெக்லாங் வந்து எக்ஸ் குரோமோசோம் கிராஸ் ஹாப்பரில் கண்டுபிடிச்சார். இந்த எக்ஸ் குரோமோசோம் எதுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுது, செக்ஸ் டிட்டர்மினேஷன் கான்ட்ரிபியூட் பண்ணுது. ஸோ ஒரு எக்ஸ் இருந்தால் மேலு, 2 எக்ஸ் இருந்தால் ஃபீமேல். ஸோ இது ஃபஸ்ட்டு எவிடன்ஸ். ரெண்டாவது எவிடன்ஸ் என்ன, ட்ரான்ஸ்மிஷன் ஆஃப் ஒயிட் ஐ ஜீன் யார் கண்டுபிடிச்சான், டிஹெச் மோர்கன் 1910 கண்டுபிடிச்சார். ஸோ ஒயிட் ஐ வந்து எங்கே தான் இருக்குது, எக்ஸ் குரோமோசோமில் லொக்கேட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி ரெண்டாவது எவிடன்ஸ் கொடுத்தாரு. மூணாவது எவிடன்ஸ் என்ன, மோர்கன் 1910 2 ஃபினாமினா சொல்கிறாரு, லிங்கேஜ் அண்ட் கிராசிங் ஓவர். ஸோ லிங்கேஜ்னா என்ன, த டெண்டன்சி ஆஃப் 2 or more ஜீன்ஸ் ஸ்டேயிங் டுகெதர் டூரிங் த இன்ஹெரிட்டன்ஸ், இது லிங்கேஜ். இது ரீகாம்பினேஷன் என்ன, த எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் ஜெனடிக் மெட்டீரியல் பிட்வீன் த the exchange of genetic material between the non-sister chromatids of homologous chromosome. ஸோ ஒரு 2 ஜீன் பக்கத்தில் இருந்துச்சுன்னா என்ன அதிகமாக இருக்கும், லிங்கேஜ் அதிகமாக இருக்கும், கிராசிங் ஓவர் கம்மியாக இருக்கும். 2 ஜீன்ஸ் ரொம்ப அதிக டிஸ்டன்ஸில் இருந்துச்சுன்னா லிங்கேஜ் கம்மியாக இருக்கும், கிராசிங் ஓவர் அதிகமாக இருக்கும். ஸோ இது ஒரு விஷயம். அதுக்கப்புறம் ஸ்ட்ரக்சரல் சேஞ்ச் இருந்தாலும் ஃபினோடைபிக் எக்ஸ்பிரஷனில் டிஃப்ரென்ஸ் இருக்கும். அடுத்து நியூமெரிக்கல் சேஞ்ச் இருந்தாலும் ஃபினோடைபிக் எக்ஸ்பிரஷனில் டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு சில எவிடன்ஸஸ்லாம் கொடுத்து அவங்களோட தியரியை அவங்க ஸ்ட்ரென்தன் பண்ணாங்க. ஸோ இதுதான் குரோமோசோமல் தியரியாக இன்ஹெரிட்டன்ஸ். ஸோ அடுத்த விஷயம் என்ன, அல்லீலிக் இன்ட்ராக்ஷன். அல்லீலிக் இன்ட்ராக்ஷன் என்ன, 2 அல்லீலுக்கு இடையில் நடக்கிற ஒரு சேம் ஜீனோட 2 அல்லீல்ஸ்க்கு இடையில் நடக்கிற இன்ட்ராக்ஷன் தான் என்ன, அல்லீலிக் இன்ட்ராக்ஷன் ஆர் இன்ட்ரா அல்லீலிக் இன்ட்ராக்ஷன் சொல்லணும். ஸோ இதில் டாமினன்ஸ் ரெசசிவ் அதுக்கப்புறம் ஃபர்தராக இருக்குது. டாமினன்ஸ் ரெசசிவ்னா என்ன, த ஹெட்ரோசைகஸ் கண்டிஷன் த எக்ஸ்பிரஷன் ஆஃப் ஒன் அல்லீல் கம்ப்ளீட்லி மாஸ்க் த எக்ஸ்பிரஷன் ஆஃப் அனதர் அல்லீல். ஸோ எந்த அல்லீலோட எக்ஸ்பிரஷன் வந்து இன்னொரு அல்லீலோட எக்ஸ்பிரஷனோட மாஸ்க் பண்ணுதோ அதுதான் டாமினன்ட். ஸோ இந்த அல்லீல் எக்ஸ்ப்ரெஸ் ஆகுது, இந்த அல்லீல் சப்ரஸ் ஆகுது. ஸோ இந்த அல்லீல் எக்ஸ்ப்ரெஸ் ஆகிற அல்லீல் டாமினன்ட்டு, சப்ரஸ் ஆகிற அல்லீல் ரெசசிவ். ஓகேவா. ஸோ அடுத்து கம்ப்ளீட் டாமினன்ஸ்னால் இப்போ நம்ம பார்த்தது. ஸோ இந்த ஹோமோசைகஸ் கண்டிஷன் எதுக்கு சிமிலராக இருக்குது, இந்த ஹெட்ரோசைகஸ் கண்டிஷன் எதுக்கு சிமிலராக இருக்குது, இந்த ஹோமோசைகஸ் கண்டிஷனுக்கு சிமிலராக இருக்குது. ஸோ இதை கம்ப்ளீட் டாமினன்ஸ்னு சொல்கிறோம். அதுக்கப்புறம் இன்கம்ப்ளீட் டாமினன்ஸ், ரெட்டு கிராஸ்டு வித் ஒயிட். நம்மளுக்கு என்ன கிடைக்கணும், எய்தர் ரெட்டு ஆர் ஒயிட்டு கிடைக்கணும். ஆனால் நம்மளுக்கு இன்டர்மீடியட்டாக ஒரு பிங்க் கலரில் ஃப்ளவர் கிடைக்கிது. ஸோ ஃபுல்லாக ரெட்டும் எக்ஸ்ப்ரெஸ் ஆகலை, ஒயிட்டும் எக்ஸ்ப்ரெஸ் ஆகலை. ஸோ இந்த சுச்சுவேஷனை என்னன்னு சொல்கிறோம், இன்கம்ப்ளீட் டாமினன்ஸ்னு சொல்கிறோம். இதே கோ டாமினன்ஸில் ஒயிட்டும் எக்ஸ்ப்ரெஸ் ஆகுது, நம்மளுக்கு ப்ரௌனும் எக்ஸ்ப்ரெஸ் ஆகுது. 2 ஜீனும் சைமல்டேனியஸாக ரெண்டுமே ஒரே நேரத்தில் எக்ஸ்ப்ரெஸ் ஆகுது. ஸோ இந்த சுச்சுவேஷன் என்னன்னு சொல்கிறோம், கோடாமினன்ஸ் ஆர் மொசைக் டாமினன்ஸ்னு சொல்கிறோம். எக்ஸாம்பிள் ஃப்ளவர் பார்த்தீங்கன்னா இன்கம்ப்ளீட் டாமினன்ஸ்னால் பிங்க் கலர் ஃப்ளவர், கோடாமினன்ஸ் எக்ஸாம்பிள் ரெட் மிக்ஸ்டு வித் ஒயிட். ஸோ இங்கே மிக்ஸ்டுன்னு என்ன இருக்குது, ரெட்டும் எக்ஸ்ப்ரெஸ் ஆகுது, ஒயிட்டும் எக்ஸ்ப்ரெஸ் ஆகுது. ஆனால் மேலே இன்கம்ப்ளீட் டாமினன்ஸை பொறுத்தளவுக்கு ரெண்டும் மிக்ஸ் ஆகி பிங்க் கலரை கொடுக்குது. ஓகேவா. லாஸ்ட் ஒன் ஓவர் டாமினன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹோமோசைகஸ் கண்டிஷனை விட ஹோமோசைகஸ் கண்டிஷனில் 120 சென்டிமீட்டர் வருது சுப்பீரியர் பேரண்ட்டோட ஹைட்டுன்னு வச்சுக்கோங்களேன். அதே இது F1ல் 140, அதாவது 100 120 இதுதான் பேரண்ட்டோட ரேஞ்சு. இந்த ரேஞ்சிலேயே இல்லாமல் நம்மளுக்கு ஒரு 140 ரேஞ்சில் நம்மளுக்கு என்ன கிடைக்கிது, ஒரு பிளான்ட்டோட க்ரோத் கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதுதான் என்னன்னு சொல்கிறோம், ஓவர் டாமினன்ஸ் சொல்கிறோம். த இன்டென்சி ஆஃப் கேரக்டர் in heterozygous is greater than the homozygous. ஓகேவா. அந்த கண்டிஷன் என்னன்னு சொல்கிறோம், ஓவர் டாமினன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா. இன்றைக்கி கிளாஸ் அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். பை.